சில பேர் வந்து கூட்டு முறையில் செய்தால் தான் அவங்களுக்கு யோகம்னு ஒன்று இருக்குது. தொழில் செய்வது தவறு கிடையாது. செய்யக்கூடிய நேரம் தனக்கு சாதகமான நேரமா, இந்த நேரத்தில் அதை செய்யலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சில பேர் வந்து கூட்டு முறையில் செய்தால் தான் அவங்களுக்கு யோகம்னு ஒன்று இருக்குது. எத்தனை பேருக்கு மனைவி வந்து சப்போர்ட்டாக இருக்காங்க. அடுத்து என்னன்னா, பொதுவா எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய நாடி ஜோதிடத்தில் எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மக்களுக்காக பிஸ்னஸை பற்றி சொல்லுங்க சார். நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருக்குமே வந்து தொழில் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா நம்ம தன்னிச்சையாக நம்ம வாழணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும், ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முதல் காரணம் வந்து நம்மளுக்கு பொருளாதாரம். பணம் வந்து ரொம்ப அடிப்படையாக இருக்குங்க. வேலை வந்து ரொம்ப அடிப்படையாக இருக்குது. இதில் தவறாக நினைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. கட்டுன மனைவி கூட நம்மளை மதிக்கணும்னா நம்மளுக்குன்னு என்ன பண்ணணும், நம்மளுக்குன்னு ஒரு நிரந்தரமான ஒரு தொழில் இருக்கணும், ஒரு நிரந்தரமான ஒரு சம்பாத்தியம் இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எல்லாருமே வேலை பார்க்கக்கூடிய துறையில் அடுத்த 5 வருட காலங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனுஷாளுகளுக்கும் வேலைங்கிறது ஒரு சவாலாக இருந்து கொண்டு இருக்கிறது. அதாவது நாடி ஜோதிடத்தில் மகரிஷி சொல்லக்கூடிய பிரசன்ன நூல் எடுத்து நம்ம படிச்சிருக்கிறோம். இந்த பிரசன்ன நூல் என்ன சொல்லப்படுதுன்னா, அடுத்த 5 ஆண்டு காலங்கள், கடந்த 8 மாதங்கள்லிருந்து அடுத்த வரக்கூடிய 5 ஆண்டு காலங்கள் வரை இதுவரைக்கும் தொழில்நுட்ப துறைகளில் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, புதுமையாக வேலையில் சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், அல்லது 20 வருஷம் 15 வருஷம் அந்த வேலையில் வந்து அனுபவத்தில் நல்ல உயர்ந்த பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வேலை இழப்பு அப்படிங்கிறது எந்த நேரத்தில் வேணாலும் வருங்கிற நிலை சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல வந்து அவங்களுடைய ராசியோ லக்னமோ என்னோட நேர காலமோ அப்படிங்கிறதெல்லாம் பேச்சு கிடையாது. அப்போ வேலையை காப்பாற்றிக்கிங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அந்த வேலை நம்மளுடைய கடமை. அந்த வேலை மேலே வந்து அதிகமான காதல் வைங்க, அதாவது ஈடுபாடுகள். கோவப்படாதீங்க, அனுசரணையாக எல்லாத்தையும் கொண்டு போங்க. வயசில் சின்னவர்களாக இருந்தாலும் அவர்கிட்ட வந்து அந்த யூகோ பார்க்கறது, அதாவது வந்து ஏற்றத்தாழ்வுகள் பார்க்க வேண்டாம். இருக்கிற வேலையை காப்பாற்றிக்கிட்டு நல்லபடியாக வாழணும்னா உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டு அந்த வேலையின் மேலே அதிகமான ஒரு காதலை கொண்டு பற்றுதலோடு செய்யுங்க. கட்டாயம் அதுக்கு வந்து குருநாதர் அகஸ்திய முனிவர் உங்களுக்கு அனுகிரகம் செய்வார் அப்படிங்கிறது இப்போ நடக்கக்கூடிய காலகட்டத்தினுடைய பிரசன்ன பலன் இது. இதை பற்றி நீங்கள் இன்னும் விரிவாக கேட்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான உள்ள நாடியை எடுத்து அது பலன் தெரிஞ்சு கொள்ளும் பொழுது உங்களுக்கான உள்ள நேரகாலம் எப்படி நடக்குதுங்கிறத வச்சு நம்ம இன்னும் தெளிவாக அதை பற்றி நம்ம பேசிக்கலாம். ஓகே சார். எந்த காலகட்டத்திலையுமே மாறாத ஒன்று வந்து பிஸ்னஸ் தான். ஆமாங்க. அப்படிப்பட்ட பிஸ்னஸ்ல வந்து ஒரு நபர் தனிப்பட்ட பிஸ்னஸ் பண்றது நல்லதா, இல்லைன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்றது நல்லதா? நாடி ஜோதிடத்துல இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விதி பலன் ஒன்று இருக்கு. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனிச்சு செயல்படுறது வந்து யோகமாக இருக்கும். சில பேர் வந்து கூட்டு முறையில் செய்தால் தான் அவங்களுக்கு யோகம்னு ஒன்று இருக்குது. அது வந்து நம்ம வந்து இதை பொதுவான ஒரு கருத்தாக நம்ம இதை வந்து யாருக்கும் நம்ம சொல்ல முடியாது. காரணம் என்னன்னு கேட்டால், யாருக்கு என்ன எழுதப்பட்டிருக்கோ அதன்படி தான் இது நடக்கும். சில பேர் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு அடி எடுத்து வைப்பாங்க, ஆனா அவங்க எவ்வளோ பண்ணாலும் அவங்களுக்கு அது தோல்வியில தான் போய் முடியும். அதை பத்தி சில வார்த்தைகள் சொல்லுங்க. அதாவது எது செய்தாலும் நேரகாலம் அறிந்து செயல்படுவது ரொம்ப நல்லது. ஒருவருடைய விதி பலன், கர்ம பலன் வந்து அவர் வந்து தொழில் செய்யக்கூடிய, சுயமாக தொழில் செய்து தான் அவர் வந்து ஜீவிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அப்படின்னா, அவங்களுடைய நல்ல காலங்கள் வரும்பொழுது, அதாவது அவங்களுக்கான சரியான நேர காலங்கள் வரும்பொழுது அவங்க அந்த தொழிலை வந்து செய்வது, தொடங்குவது ரொம்ப உத்தமம். ஏன்னா எல்லாருக்குமே கெட்ட காலங்கள்ங்கிறது உண்டு. மனுஷனாக பிறக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு அடி விழுதல் அப்படிங்கிறது உண்டு. அப்போ நம்மளுடைய ஆகாத நேரங்களில் நம்ம வந்து சொந்தமாக தொழில் செய்து யாருடைய பேச்சையும் கேட்காம நான் அதை நினச்சதை செய்தே ஆகணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாக செய்து தோல்வியை சந்தித்த பிறகு அவங்களுடைய நல்ல காலங்கள் வரும்பொழுது, சரியான நேர காலங்கள் வரும்பொழுது அப்போ அவங்க அந்த தொழிலை செய்ய தவறப்படுறாங்க. ஸோ இவங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு பதிவு என்னவென்றால், தொழில் செய்வது தவறு கிடையாது. செய்யக்கூடிய நேரம் தனக்கு சாதகமான நேரமா, இந்த நேரத்தில் அதை செய்யலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா ₹1 சம்பாதிக்கிறது கஷ்டம், செலவு பண்ணுறது ரொம்ப ஈஸி. அது வந்து காசை மட்டும் கிடையாதுங்க, நேர காலத்தையும் சேர்த்து சொல்கிறேன். அதனால் தொழில் செய்வதற்கு முன்பு கேட்டு செய்யுங்க. செய்கிற நேர காலகட்டத்தில் அதை கரெக்டாக செய்யும் பொழுது அது வந்து நம்மளுக்கு வெற்றியை தரும். சார், அடுத்த கேள்வி என்னன்னா, இப்போ சில பேர் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் பிஸ்னஸ்ல இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது சைடு ஹசலுக்காக சில தொழில் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் செட் ஆகுமா? இல்லை, இதில் வந்து ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவனுடைய தொழில் செய்யக்கூடிய நேரம் காலங்கள் விதி இருக்கிறனால் மட்டும்தான் அவன் வந்து அந்த சைட் பிஸ்னஸ்ங்கிறதே அவன் செய்ய முடியும். கர்ம வினை தாங்க. எல்லாரும் தொழில் செய்ய முடியாதுல்ல. திறமைகள் உள்ளவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து
தொழிலுக்கு வந்து ஓனராக இருக்க முடியலையே, வேலை பார்க்குறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்களே. தொழில் செய்யக்கூடியவங்க வந்து நாலேஜ் குறைவாக இருக்கலாம், ஆனால் வேலை பார்க்குறவங்களுடைய நாலேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் அவனுக்கு அந்த தொழிலை செய்யறதுக்கான ஒரு யோகம் இருக்கான்னு கேட்டால் இல்லாத வருத்தப்படக்கூடிய நபர்களும் பல பேர்கள் உண்டு. இப்படி அந்த அனுபவம், அதாவது அந்த பார்ட் டைம் அப்படிங்கிறதுல ஒரு துறையில் அதில் போய் ஜெயித்தவங்க, அதன் பிறகு அதில் வந்து ஜெயித்தவங்களாம் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் நம்ம சரியான ஒரு வழிமுறையை எடுத்து கொடுத்துருக்குறோம். நீ இந்த துறையை தேர்ந்தெடுத்தது சரியானது தான், நீங்கள் இதை வந்து தொடர்ந்து செய்யுங்க, இது வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இது வெற்றியை தரும், இந்த அனுபவம் தான் உங்களுக்கு அடுத்தபடியான ஒரு வளர்ச்சிக்கு வந்து மூல காரணமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறோம். அதன்படி நல்ல நிலையில் இருக்கிறவங்களும் இன்றைக்கி நிறைய பேர் உண்டு. ஓகே சார், அடுத்து வந்து என்னோட பர்சனல் கொஸ்டின் தான் பிஸ்னஸ் பற்றி. அதாவது இந்த தொழில் தான் நம்ம செய்யணும் கடைசியில் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஆனால் நம்ம இங்கே போயிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கடைசியில் அங்கே வர்றதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போகாமல் இப்படி போயிட்டு அதுக்கடுத்து அந்த தொழிலுக்கு போகிறதுக்கு என்ன காரணம் சார்? முதல்ல நம்ம வந்து நம்ம பேச்சை தான் பெருசு அப்படின்னு நினச்சி வாடுறாங்கல்ல, நான் எடுக்கிற முடிவு சரி அப்படின்னு நினச்சி வாடக்கூடியவங்க இன்றைக்கி பல பேர் இருக்கிறாங்க. மகரிஷி சொல்லக்கூடிய ஒரே விஷயந்தான், நான் என்கிற ஆணவத்தை விட்டு எப்போ ஒரு மனிதன் வெளியில் வரானோ அவன் வாழ்க்கையில் ஜெயிப்பான். அவனுக்கு நல்ல மனிதர்களுடைய சவகாசங்கள், அதாவது கூட்டுகள் ஏற்படும், டைரக்ஷன்கள் கிடைக்கும், சரியான மனிதர்கள் அவர்களை கைப்பிடித்து நல்ல ஒரு இடத்துக்கு அவங்கள வந்து கொண்டு சேர்த்துருவாங்க. அதுக்கும் வந்து நம்ம புண்ணியங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஓகே சார், இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் என்னன்னா, நிறைய பேருக்கு வந்து பிஸ்னஸ் ஆகட்டும் இல்லை கம்பெனி ஆகட்டும், எங்கே வேணால் ஒர்க் பண்ணட்டும், எது வேணால் பண்ணட்டும், ஆனால் ஃபேமிலின்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டுமே வந்து பேலன்ஸ் பண்ணாமல் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வருது. அப்படி இல்லைன்னா வேலையில் நிறைய பிரச்சனை வருது. இது பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நாடி ஜோதிடத்தில் மகரிஷிகள் ஏதாவது தீர்வு எழுதி வச்சுருக்காங்களா? அதாவது இதில் வந்து சூட்சமங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்குங்க. ஆரம்பத்திலே நம்ம சொல்லியிருக்கிறோம் 12 பாகங்கள், ஒவ்வொரு பாகங்களும் ஒரு சப்ஜெக்டாக பேசியிருக்கோம். அதில் 2வது காண்டம்னு ஒன்று இருக்குது. அந்த 2வது காண்டம் எதை பற்றி பேசுகிறோம்? படிப்பு, பணம், அதாவது சம்பாத்தியம், பேசக்கூடிய வாக்கு, அப்புறம் அவருக்கு அமையக்கூடிய திருமண வாழ்க்கை, பெண்களாக இருந்தால் பிறந்த இடத்திலிருந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய செல்வாக்கு, கண் பார்வை, இப்படி நிறைய விஷயங்கள் வந்து அந்த 2வது காண்டத்தில் பேசியிருக்கிறோம். 10வது காண்டத்தை பற்றியும் பேசுகிறோம். 10வது காண்டம் அப்படிங்கிறது வந்து தொழில், உத்தியோகம், வியாபாரம், இது எல்லாமே இதில் பற்றி பேசுகிறது. வெளிநாட்டு பயணம், இது எல்லாமே பேசுகிறது. அது இல்லாத அதில் வந்து கர்மஸ்தானமும் பேசக்கூடியது. ஒரு மனிதனுடைய அந்த 2வது காண்டமும் 10வது காண்டமும் அவனுக்கு தொடர்புள்ள ஒரு விஷயமாக இருக்குது. 2வது பாவகத்தினுடைய கர்மநிலை அவனை பாதிச்சதுனால் அவனுக்கு வந்து தொழில் அடிபடும். தொழில் சார்ந்த கர்மநிலை, அதாவது ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒவ்வொரு காண்டங்களுக்கும் பாவக பலன் ஒன்று இருக்குது. அப்போ இந்த கர்ம பலன் அவனை வந்து பாதிக்குது. 10வது பாவகத்தினுடைய கர்ம பலன் அவனை பாதித்தால் கட்டாயம் அவனால் குடும்பமும் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு சூட்சம விதி இருக்குது. இதெல்லாம் ரொம்ப டெப்த்தாக போகக்கூடிய ஒரு விஷயம். அப்போ யாருக்கு இந்த நாடி எடுத்து படிக்கிறோமோ அவங்களுடைய அந்த கிரக பலன்களோ அல்லது அவங்களுடைய கர்ம பலனோ, அவனுடைய அந்த 2வது பாவகம் 10வது பாவகத்தினுடைய கோட்பாடுகள் நல்லபடியாக இருந்தால் அவங்களுக்கு குடும்பமும் நல்லா இருக்கும். அதே நேரத்தில் தேவைக்கேற்ப பண வாழ்க்கையும் பண வரவுகளும் இருக்கும், தொழிலும் இங்கே நல்லா இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இவங்க என்ன துறை எந்த தொழில் செய்து வராங்களோ அப்போ அவங்க மனைவி அதுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். எத்தனை பேருக்கு மனைவி வந்து சப்போர்ட்டாக இருக்காங்க அதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? சில பேர் நிறைய காசு சம்பாரிச்சு கொடுப்பாங்க, ஆனால் மனைவி சப்போர்ட்டாக இருக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் அவங்கவுங்களுடைய அந்த நாடியை எடுத்து அந்த காண்டங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் கேட்கக்கூடிய எல்லாத்துக்கும் அதில் வந்து தெளிவு கிடைக்குங்க. நன்றி நேயர்களே. இன்னைக்கு நம்ம வந்து தொழிலுக்கு நம்மளுடைய முயற்சியும் முன்னேற்றமும் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நாடி ஜோதிடத்தின் வழியாக மகரிஷிகள் கூறப்பட்டிருக்க அறிவுரைகளும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்மளுடைய குருஜி MP கந்தவேல் ஐயா அவர்கள் நம்மளுக்கு நிறையவே சொல்லிட்டாரு. நன்றி சார். நன்றிமா. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸோட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். Until then, this is கண்மணி signing off. இன்னும் நிறைய நாடி ஜோதிடம் சார்ந்த சூட்சமங்களை தெரிந்து கொள்வதற்காக டிவைன் நாடி ஆஸ்ட்ரோ வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.